வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மௌசன். இந்த போட்டி யாருக்கு யார் நடக்குதுண்டா பெரும் மாபெரும் கிரிக்கெட் துடுப்பாட்ட போட்டி யாருக்கு யார் நடக்குன்னு பார்த்தோம்டா பல்கலைக்கழகங்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், மொரட்டுவ பல்கலைக்கழகம், பேராதனிய பல்கலைக்கழகம் மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு இடையில் பெரும் மோதல் நடக்க போகுது. இப்போ ஆரம்பமாக ஒரு பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கணும். இங்கே காலேஜ் போய் எல்லோரும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இப்போ விளையாட இருக்கணும். 4 பல்கலைக்கழகங்களுக்கு இடையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அடுத்த பல்கலைக்கழகங்கள் பெறணும். இப்போ கொழும்பு பல்கலைக்கழகம், மொரட்டுவ இதாரா மொரட்டு சிங்கம் ஒன்று நிற்கிறதுக்குள்ள இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக அணியை பாருங்கள். யாழ்ப்பாண போட்டி துவங்கிவிட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், பிரதனியா பல்கலைக்கழகம், யாழ் பல்கலைக்கழகம், அதை விட கொழும்பு பல்கலைக்கழகம் மோதி அரையிறுதி, காலிறுதி, அரையிறுதி, பிறகு இறுதி போட்டியில் இங்கே பாருங்கள் வெள்ளையர்கள் எல்லாம் வந்து எப்படி ரசித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஜீவன் அண்ணா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அக்ரிகல்ச்சர் இங்கே கஷ்டம். உண்மையாகவே இதை ஒளிப்பதிவு செய்கிறேன்னு நான் கிரவுண்டுக்கு உண்மையாக போகல. போனால் அப்புறம் அவன் ஆட்டங்கள் குழம்பிவிடும். இங்கே பாருங்கள், மொரட்டுவ பல்கலைக்கழகம் அடித்து கடைசியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக அணியோட மோத போகுது. ஆனால் இதெல்லாம் ஆரம்ப இறுதி போட்டிகள். முரட்டுத்தனமாக களமிறங்கி ஆதரவை தெரிவித்து கொண்டிருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முதல்ல தோற்றிருந்தாலும் பிறகு வெற்றி வாகையை சூடினது. கொழும்பு பல்கலைக்கழகம் சலைக்கையில் பேரதான இஞ்சு தம்பன் ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு அடியெல்லாம் பெரும் இடியாக அமைகிறது. கொழும்பு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், பேரதனியா பல்கலைக்கழகம் மற்றும் மொரட்டுவ பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் பழைய இங்கே போலீஸ் அதுக்குள்ள எமர்ஜென்சி யூனிட் போய் கொண்டிருக்கின்றது. மிதுன் நிற்கின்றார். எங்கள் ஆட்டங்கள் எவ்வளவு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள். ஜீவன் அண்ணா இஞ்சால எங்களோட அணியை வழிநடத்த அக்கா ஸ்கோர் பதிகிற கௌரி அக்காவை நாங்கள் பார்த்தோம். உண்மையாகவே ஒவ்வொரு ஸ்கோரையும், ஒவ்வொரு பந்தையும், ஒவ்வொரு விக்கெட்டையும், ஒவ்வொரு போலையும் வந்து பதிகிறது பெரிய கஷ்டம். இருந்து பெரிய புத்தகத்தை வச்சு பதிஞ்சு கொண்டிருக்கா. அங்கே ஆட்டுறச்சி கறி ரெடி, பருப்பு கறி, கத்தரிக்காய் குழம்பு, கத்தரிக்காய் பால் கறி, ஆட்டுறச்சி பெரிய கிடாரத்தில் நீங்கள் வேணுமான அளவு போட்டு சாப்பிடலாம். சிறிய எண்ணெய்க்கு நாங்கள் வாழ்த்துக்கள். சிறிய எண்ணெய் தான் இதை ஒழுங்கமைச்சு எங்களுக்கு ஆட்டுக்கறியை தந்தவர். இஞ்சால ஜெஃப்னா யூனிவர்சிட்டி பழைய மாணவர்கள், இங்கே ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி இங்கே திருவண்ணா நிற்கின்றார். என்னையும் யாரோ கமராக்கள் எடுத்து தந்திருக்கிறாங்க. சந்தோஷம். இந்த ஆட்டிறைச்சி அப்படியே முழுங்கி கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய சந்தோஷம். நினைக்கிறேன் ஜீவன் தான் எடுத்து கொண்டிருக்கின்றார். ஜீவனை கிரவுண்ட் எல்லாம் ஜீவனின் ஒழுங்கமைப்பு மிக சிறப்பானது. இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், மொரட்டுவ பல்கலைக்கழகம், பிரதனியா பல்கலைக்கழகம் மற்றது பேரதனை பல்கலைக்கழகம் மோதுகின்ற அணி. அடுத்த ருகுணகேட் இருக்குது. ருகுணும் பெறவணும். இதுக்குள்ள எல்லா பல்கலைக்கழக தமிழ் மாணவர் ஒன்றியங்களும் இதுக்குள்ள பெறவணும். வந்து குடும்பமாக நீங்கள் சங்கமித்து இந்த ஆட்டங்களை ஆடி கழிக்க வேண்டும். நல்ல ஆட்டிறைச்சி கறி இங்கே ஒழுங்கமைச்சு ரக்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் மதியண்ணே நாங்கள் பாராட்டணும். வேணுண்டா மதியண்ணு 60 இங்கே குழப்பம் கொண்டு வந்துடுது. போட்டியண்டா குழப்பம் வந்தால் தான் அந்த சந்தோஷம். அவை என்ன சொல்லணுமெண்டு 50 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களும் பந்து வீசணுமெண்டு அது பந்தை வீசியே ஆகணுமென்ற ஒரு விதி ஒன்று இருக்குது. 50 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களும் அணியில் இருக்கணுமெண்டு. ஓகே, இஞ்சால கால்பந்து தொடர்ச்சியாக கரப்பந்து தொடங்கிவிட்டது. அங்கால கிரிக்கெட்டு போட்டிக்கு மத்தியில் கரப்பந்து இஞ்சால தொடங்கி சூட்டு பிடித்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் அடித்து மதியண்ண அங்கேயே நிற்கிறார், இங்கே நிற்கிறாரோ. அம்பியர் வந்துட்டார். எங்கள் அம்பியர் மிகச்சிறந்த அம்பியர்
இந்த கள போட்டிக்குள்ள டோஸ் போயிட்டோம். பார்ப்போம் யார் பண்ணுறது. ஜெஃப்னா யூனிவர்சிட்டியா? ஆம்பியட் மனைவி தான் எங்கள்ட கௌரியக்கா, மிகச்சிறந்த களப்பதிவாளர். எல்லாத்தையும் நுணுக்கமாக பார்த்து 11 ரூபா. ஓ ஜெஃப்னா யூனிவர்சிட்டி டோஸில் வந்து இப்போ கொழும்போட மோத போயினோம். கொழும்போட மோதி முடிஞ்ச பிறகு என்ன நடக்க போன்றதை பார்ப்போம். ஓ பேட்டோட களம் இறங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஜெயந்தன் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாண இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவனும் இந்த பல்கலைக்கழகத்தின் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவன் ஜெயந்தன் கேடாவிலே இன்றைக்கு குடியேறி இருக்கின்ற ஜெயந்தன் வந்து உற்சாகமூட்டி கொண்டிருக்கின்றார். நண்பன் ஜெயந்தன் வந்திருக்கிறது. இன்னும் மொரட்டுவ பல்கலைக்கழகத்துக்கு இன்னும் ஒரு உற்சாக படிக்கல்லாக அமைந்திருக்கின்றது. ஓ யாழ்ப்பாண பல்கலைக்கழக அணி வெளியேறி கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்? வெற்றியோ தோல்வியோ? அடுத்ததாக மொரட்டுவையும் யாழ் பல்கலைக்கழகமும் மோதுகின்ற இறுதி போட்டியில குணாளன் அடித்த 6கள் வந்து ஒவ்வொன்று கதை சொல்லும். குணாளன் துடுப்பாட்ட வீரன் மட்டுமல்ல, பந்து போடுவதிலும் வல்லவர். எல்லா போட்டிகளிலையும் வெற்றி பெற்று இன்றைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்து வெற்றி வாயை சூடியிருக்கிறது. பழமையா மொரட்டுவ பல்கலைக்கழகம் தான் மொரட்டு அடித்து இஞ்ச பிரகாஷ் வந்து முதல் போட்டியில் ஆடினவர். ஓ எல்லாருக்கும் ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் வந்து கையை கொடுத்து குதூகலித்து எல்லாரும் போய்கொண்டிருக்கிறார்கள். என்ன விஷயம் என்று பார்த்தோம்டா, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 20 வருஷத்துக்கு பிறகு கப்பை தூக்க போகுது. அதுக்கு கொடுத்த சப்போர்ட்ன்றதும் அதுக்கு கொடுத்த எனர்ஜின்றதும் வேறு லெவல். தம்பன் போகிறான். யாழ் பல்கலைக்கழகத்திலேருந்து வந்த தம்பன் வந்து இதுக்குள்ள நல்ல களத்தோடு பாடினார். ஓ மதியண்ணா எல்லாரோடையும் நல்ல மாதிரி பழகி இந்த டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். ஓ சூப்பராக இப்போ நீ கப் கொடுக்குற நிகழ்ச்சி தான். யாழ் பல்கலைக்கழகம் 20 வருஷத்துக்கு பிறகு கப்பை தூக்க போகுது மஞ்சள் ஜேசியோட. அப்படி எல்லாரும் இருந்தவர் நண்பன் ஜெயந்தன் அவர்கள் ஜெஃப்னா ஹிந்து காலேஜிலேருந்து படித்த என்னுடைய பழைய மாணவன், என்னுடைய சக மாணவன் ஜெயந்தன் அவர்கள் மொரட்டுவ அணிக்கு வந்து நேரடியாக ஆதரவு தெரிவித்த போதிலும் மொரட்டு அணி தோற்று போனது. அது வந்து யாழ்ப்பாண அணி இங்கே பாருங்கள் இவ்வளோ பொறுப்பாக இப்போவும் அதை கட்டி எல்லா பேட்டையும் வச்சு அண்ணாச்சி ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ இன்ஜினியர் எப்படி பேட்டர் எல்லாம் வச்சு காப்பாற்றுறார். எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருந்தாலும் அது தமிழ் மாணவர்கள் என்று சொல்லி ஒரு அமைப்பு. இங்கே பாருங்கள் அவர் உண்மையாகவே காலையில் அந்த அண்ணாக்கு எல்லாத்தையும் கட்டி பொறுப்பாக கொண்டே போட போகிறார். உண்மையாக காலையில் அது உண்மையாகவே இதை ஒரு இளைஞர்கிட்ட சொல்லி போட்டு அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பெடுத்து இதை நான் ஏன் காட்சிப்படுத்துகிறேன், ஒவ்வொரு பொறுப்பெடுத்து செய்யணும். கௌரியக்கா இன்றைக்கு இந்த மேட்சில் பிரதானமான ஹீரோயினி. ஏனென்றா ஒவ்வொரு ரன்னையும் ஒவ்வொரு போலையும் ஒவ்வொரு விக்கெட்டையும் பதிவு செய்த அக்கா. ஒவ்வொரு பேர் எழுதுறேன்டா பெரிய கஷ்டம் இருக்குல்ல. அடுத்தது இனி விருது வழங்கும் விழா பார்ப்போம் எப்படி நடக்கின்றது. விருது வழங்கும் விழா யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பெரிய கப்பை தூக்க போகுது இந்த முறை. Very good. பாருங்கள் இந்த 20 வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பிரதான கப்பை தூக்க போகின்றது. பாருங்கள் பிள்ளைகளை பெற்று போட்டு கொண்டு வந்து வச்சிருக்கு நம்ம முன்னுக்கு.
வெரி குட். நல்லா கைங்க. இப்போ எல்லாருக்கும் கொடுக்க போயினோம் கப்புகள். ஆட்டநாயகன், கடல் தடுப்பாளர், பந்து வீச்சாளர் எல்லாருக்கும் கப் கொடுக்க போயினோம், அறிவித்து கொண்டிருக்கணும். இதில் எந்த வேறுபாடும் இல்லை, ஒற்றுமையாக சந்தோஷமாக நடத்தி நேர்மையாக முடிவுகள் அறிவிக்க போயினோம். இவ்வளவு நாள் மொரட்டுவ பல்கலைக்கழகம் பெற்ற அந்த கப்பை தூக்க போகின்றது யாழ் பல்கலைக்கழகம். களத்திலே களமாடி அத்தனை பேரையும் பதிவு செய்த ஹவுர் இயக்காக்கு வாழ்த்துக்கள் என்ற அவாண்ட பதிவின் மூலம்தான் அந்த ரெக்கார்டு அங்கே இருக்குது. எல்லாருக்கும் பார்த்து பார்த்து வழங்கி கொண்டிருக்கணும். பிள்ளை விடையிலாவது காணாது. சடகோபன், தொழிலதிபர் சடகோபன், சடகோபன் ஒரே சிவலக்ஷ்மன் from University of Mortua. என்ன மொரட்டுவா கொடுக்குறீங்க எல்லாம் பாருங்கள் எவ்வளவு உற்சாகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொன்றையும் பொறுப்பாக அறிவித்து கொண்டிருக்கிற மொரட்டுவ பல்கலைக்கழக அணியினர் முதல் சாம்பியன்ஷிப்பாக இருந்தாலும் இப்போ பொறுப்பாக அறிவித்து ஒவ்வொன்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லா அணிகளும் எல்லா பல்கலைக்கழக அணிகளும் அங்கே பொறுப்பாக நின்று கொண்டு அறிவித்து வடிவாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் வேறுபாடும் இல்லை, பாகுபாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. புலம் பெயர்ந்து வந்தாலும் தங்களுடைய அந்த எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய குணாளன் அவர்களுக்கு ஆட்ட நாயகன் விருது. இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையாகவே நல்ல போல் போடுறது மட்டுமல்ல, துடுப்பாட்டம் ஆடுறதுல மிகச்சிறந்த வீரன் குணாளன் அவர்களுக்கு ஆட்ட நாயகன் விருது. 2026 அனைத்து பல்கலைக்கழக அணிகளுக்கு ஆட்ட நாயகன் விருது குணாளன் அவர்களுக்கு கொடுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஹலோ வைபும் அவரும் இளவு மேரேஜ் இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழக அணிக்கு ஒவ்வொரு விருது கொடுக்க போகின்றது. சிறந்த கள தடுப்பாளர் விருது. ஓகே, சிறிய அண்ணன் ஹவுரியக்காக்கு உண்மையாவே ஹவுரியக்கா கொடுத்து வழங்குறா. உண்மையாவே அவ பாராட்டணும். என்னென்றா இந்த மேட்ச் அப்படியே பதிவு செய்த ஒரு பெரும் வேலையை ஹவுரியக்கா செய்திருந்தவா. அத்தனை போல், அத்தனை ரன், அத்தனை நுணுக்கமாக பதிவு செய்தது எங்கள்ட ஹவுரியக்காண்ட அந்த விளைத்திறனான செயற்பாட்டில் மட்டும்தான் பாராட்டியாக வேண்டும்.
ஒரிஜினலா 15 சேவை செய்து வராங்க. ஆனா நீங்க கத்தி இந்த 2 காதும் போயுமா நாங்க மாதிரி சொல்லுங்க. வெரி குட். ஓ சிறுவண்ணாக்கும் ஒரு கப் அங்கே எல்லாம் அங்கே மகள் கீழே வந்து நிற்கிறா. எல்லாருக்கும் கப் சங்கர் வாங்குகின்றார். ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியுடைய முது எலும்புகள் எங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வென்றதுக்கான முது எலும்புகளுக்கு இந்த கோப்பை தூக்கி குடுக்கப்பட போகின்றது. கோப்பையை தூக்கி விட்டார்கள். இறுதி கோப்பை யாழ்ப்பாண பல்கலைக்கழக அணி 20 வருஷத்துக்கு பிறகு வென்றிருக்கிறது. ஆஹா, தங்களுடைய மகன்மார்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வடிவா செய்து கொண்டிருக்கணும். அம்பியர் நிற்கிறார் பக்கத்தில். உண்மையாகவே நல்ல அம்பியர் ஒன்று கிடைக்கப்பட்டது. எல்லாருக்கும் மனச்சாட்சியின்படி நியாயத்தின்படியும் இயற்கை பால் படியும் நல்ல முடிவுகளை கொடுத்து கொண்டிருந்தார் அம்பியர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒலிக்க அப்படியே கோஷமாக எல்லாரும் ஓடி வந்து வாங்கி இந்த முறை 20 வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மொரட்டு அணியை வீழ்த்தி வென்றிருக்கின்றது. இந்த முறை பெரும் சந்தோஷத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அணி களம் இறங்கி இருக்கின்றது. இது போன்ற அத்தனை நிகழ்வுகளை நாங்கள் பதிவு செய்வோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக அணி மிக 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 சந்தோஷத்தில் இருக்குது. 20 முரட்டு தான் முதல் முரட்டு அடி அடித்து வென்று கொண்டிருக்கிறது. அதே முரட்டு அடி அடித்து பிளந்து நாங்கள் வென்றிருக்கிறோம். அவர்களுக்கு வியப்பா போயிட்டு அப்படித்தான் இன்றைக்கு நல்ல உற்சாகமாக இருந்தது. இந்த போட்டிகள் அடுத்த விடவும் தொடங்கும். வேறு ருகுண பயம்ப வேறு மெட்ரிகுலர் யூனிவர்சிட்டியாக்கள் தொடர்பு கொள்ள வேணுமெண்டா வேலைக்கு தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த வருஷம் ஆர்கனைஸ் பண்ணணும், கிரவுண்டை புக் பண்ணணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். இதுவரை இணைந்திருந்த அத்தனை அந்த ஒழுங்கமைச்சு வெற்றியாக சூடின அத்தனை பேருக்கு நன்றிகள். நான் உங்கள் மதுசூதன். மீண்டும் அடுத்த வருடம் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மோதும். அதோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.